ஸ்ரீ கௌமாரிகா காண்டம் 40ஆம் அத்தியாயம். மகாகாலனின் பிறப்பு, 4 யுகங்களின் அமைப்பு. அர்ஜுனன் கேட்டான், இந்த மகாகாலன் யார்? சிறந்த முனிவரே, இந்த புனிதமான இடத்தில் அவர் எவ்வாறு சித்தியை அடைந்தார்? நான் மிகவும் ஆச்சரியமடைகிறேன். இவை அனைத்தையும் எனக்கு விவரமாக கூறுங்கள். முழுமையான நேர்மையுடனும் நம்பிக்கையுடனும் நான் இதனை செவிமடுக்கிறேன். நாரத மாமுனிவர் கூறினார், பாண்டு குலத்தின் தோன்றலே வரங்களை அருளும் மாறாத இயல்புடைய ஸ்தானுவாக நிலைத்திருப்பவராக விளங்கும் மகாகாலனை வணங்கிய பின்னர் எனது ஆற்றலுக்கு ஏற்ப அவரது கதையை நான் விவரிக்கிறேன். முன்பு வாரணாசி நகரத்தில் மாண்டி என்ற பெயருடைய பெரும் புகழ்பெற்ற சிறந்த பக்தர் ஒருவர் இருந்தார். புனித நாமங்களை ஜபிப்பவர்களுள் அவர் மிகச் சிறந்தவராக திகழ்ந்தார். அவர் தொடர்ந்து ருத்ர ஜபத்தை செய்து வந்தார் மற்றும் மிகுந்த பாக்கியசாலியாகவும் இருந்தார். புத்திர பாக்கியம் இல்லாததால் அவர் ருத்ர மந்திரங்களை ஜபித்து வந்தார். 100 ஆண்டுகள் கடந்த போது சங்கரன் அவர் மீது மகிழ்ச்சி அடைந்து இவ்வாறு கூறினார், மாண்டி, உனக்கு ஒரு புத்திசாலி மகன் பிறப்பான். அவன் எனது சக்தியையும் வீரத்தையும் கொண்டிருப்பான். அவன் உன் குலம் முழுவதையும் மீட்பவனாக திகழ்வான். ருத்ரனின் இந்த வார்த்தைகளை செவிமடுத்த மாண்டி மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார். சிறிது காலத்திற்கு பின்னர் உயர்ந்த ஆன்மா கொண்ட மாண்டியின் மனைவி சடிகா கர்ப்பமடைந்தாள். அவள் தவமே ஒரு உருவம் எடுத்தது போல தோன்றினாள். 4 ஆண்டுகள் கடந்தும் தாயின் வயிற்றிலிருந்து கரு வெளியே வரவில்லை. அப்போது மாண்டி அந்த கருவை நோக்கி இதமான வார்த்தைகளை கூறினார். அன்பு மகனே, ஒரு சாதாரண மகன் கூட தன் பெற்றோருக்கு என்றும் மகிழ்ச்சியை அளிக்கிறான். நீ என்னிடம் இருந்தும் தூய்மையான தாயிடம் இருந்தும் பிறந்தவன். ஏன் எனக்கு இவ்வளவு மிகுந்த வேதனையை அளிக்கிறாய்? மனிதர்களிடையே வாழ்வதில் உனக்கு ஏன் விருப்பமில்லை? நாங்கள் எப்போது மனிதர்களாக பிறப்போம் என்று மற்ற உயிரினங்கள் ஏங்குகின்றன. மனித பிறவி என்பது அறம், பொருள், இன்பம் மற்றும் வீடு பேறு ஆகிய 4 புருஷார்த்தங்களை தடையின்றி தொடரும் நிலையாகும். அந்நிலையில் முன்னோர்களுக்கும் தேவர்களுக்கும் உரிய புனித சடங்குகள் செய்யப்படுகின்றன. வழிபாடுகள் பெரும் பலனை தருகின்றன. மனிதனாக பிறக்கும் நிலை இணையற்றது. அது சொர்க்கத்தில் வசிப்பவர்களாலும் கூட விரும்பத்தக்கது. அதை நீ ஏன் புறக்கணித்தாய்? அதை அலட்சியம் செய்துவிட்டு ஏன் தாயின் வயிற்றிலேயே தங்கியிருக்கிறாய்? கருவிலிருந்த குழந்தை பதிலளித்தது, அன்புள்ள தந்தையே, இவை அனைத்தும் மிகவும் அரிதானவை என்பதனை நான் அறிவேன். ஆனால் காலமார்க்கம், காலத்தின் பாதை, அதாவது மரணம் குறித்து நான் எப்போதும் மிகுந்த அச்சம் கொண்டிருக்கிறேன். வேதங்களில் காலம் மற்றும் சுடர் அல்லது ஒளி ஆகிய 2 பாதைகள் குறிப்பிடப்பட்டுள்ளன. பாதையின் வழியாக செல்பவர்கள் முக்தியை அடைகிறார்கள். காலம் பாதையின் வழியாக செல்பவர்கள் கர்ம வினைக்குரிய உலகங்களை அடைகிறார்கள். காலம் பாதையில் செல்பவன் சொர்க்கத்தை அடைந்தாலும் சரி அல்லது நரகத்தில் தங்க நேரிட்டாலும் சரி, வேடன் ஒருவனால் தாக்கப்பட்டு காயமடைந்த மானை போல மகிழ்ச்சியை அடைவதில்லை. அதே காரணத்திற்காக மிக கம்பீரமான மற்றும் பயங்கரமான வடிவத்தை கொண்ட காலத்தினால், காலதேவனால் ஏற்படும் துயரத்தை தவிர்க்க ஒரு அறிவாளி முழு கவனத்துடன் முயற்சி செய்ய வேண்டும். எனவே அன்புள்ள தந்தையே, பல்வேறு வகையான குறைகளால் என் மனம் மயக்கமடையாமலும் குழப்பமடையாமலும் இருந்திருந்தால் நான் அப்போதே அந்த அரிய மனித பிறவியை பெற்றிருப்பேன். அதன் பின்னர் மிகுந்த அச்சமடைந்த அவனது தங்கை பிரத்தையின் மைந்தனே, என்னை காப்பாற்றுங்கள், என்னை காப்பாற்றுங்கள் மகேஸ்வரா. இறைவா, உங்களை தவிர நான் விரும்பியதை எனக்கு அருளக்கூடியவர் வேறு யார் இருக்கிறார்கள்? ஒரு மகனை தந்தருளியவர் தாங்களே ஆவீர்கள். அவனுக்கு பிறப்பை அளிப்பவரும் தாங்களே என்று கூறி மகேஸ்வரனாரிடம் சரணடைந்தார். அவனது மிகுந்த பக்தியால் மகிழ்ச்சியடைந்த மகேஸ்வரர் தர்மம், அறம், ஞானம், வைராகியம், அதாவது பற்றின்மை, ஐஸ்வர்யம், உயர்ந்த வல்லமை ஆகிய தன் விபூதிகளிடமும் சிறப்பு ஆற்றல்களிடமும் அவற்றிற்கு எதிரான அதர்மம், அஞ்ஞானம், அவைராக்கியம் மற்றும் அன ஐஸ்வர்யம் ஆகியவற்றிடமும் மாண்டியின் மகனுக்கு விரைவாக ஞானம் அருள்க என்று கூறினார். அப்போது ஒளி வீசும் அந்த விபூதிகள் கருவிலிருந்த குழந்தையை நோக்கி கூறின, மிகவும் புத்திசாலியான மாண்டியின் மைந்தனே, உன் இதயத்தில் நீ எதற்கும் அஞ்ச தேவையில்லை. தர்மம் முதலான நாங்கள் 4வரும் உன் இதயத்தை விட்டு விலக மாட்டோம். அதன் பின் அதர்மம் முதலான மற்ற 4வரும் நாங்கள் அப்படி செயல்பட மாட்டோம். உன் மனது எங்களால் பாதிக்கப்படாது. எங்களால் உனக்கு எந்த அச்சமும் இல்லை என்று கூறின. விபூதிகள் அளித்த
அளித்த இந்த உறுதியை செவிமடுத்ததும் அக்குழந்தை உடனடியாக வெளியே வந்தது. அது நடுங்கியபடியே மிக அதிகமாக அழுதது. அப்போது அந்த விபூதிகள் மாண்டி, இப்போதும் உன் மகன் காலத்தின் காலதேவனின் பாதையை கண்டு அஞ்சுகிறான், அவன் நடுங்கி அழுகிறான், எனவே அவன் கால பீதி, காலத்தை கண்டு அஞ்சுபவன் என்று புகழ் பெறுவான் என்று கூறின. அந்த வரத்தை அளித்த பின்னர் அவர்கள் மகாதேவனின் அருகில் சென்றனர். அந்த சிறுவன் வளர்பிறை நிலவை போல வளர்ந்து வந்தான். அவனுக்கு உரிய சடங்குகளுடன் தீட்சை அளிக்கப்பட்டது. அறிவாளியான அச்சிறுவன் பசுபதியின் புனித விரதத்தை கடைபிடிப்பவனானான். அவன் தத்புருஷாய வித்மகே முதலான 5 மந்திரங்களை ஜபிக்க தொடங்கினான். அவன் தூய்மையுடன் திகழ்ந்தான். புனித யாத்திரைகளில் மிகுந்த ஈடுபாடு கொண்டான். பரத குலத்தோனே, ருத்ர கஷேத்திரங்களில் ருத்ரன் உரையும் புனித தலங்களில் அம்மந்திரங்களை ஜபித்தபடியே அவன் நீராடினான். ஒரு இரகசியமான அல்லது மங்களகரமான புனித தலத்தின் சிறப்பை செவிமடுத்து காலபீதி அங்கு சென்றான். அவன் மகி நதியின் நீரில் நீராடி கோடிக்கணக்கான முறை மந்திரங்களை ஜபித்துவிட்டு திரும்பினான். அங்கிருந்து வெகு தொலைவில் இல்லாத ஓர் இடத்தில் அவன் ஒரு வில்வ மரத்தை கண்டான். அதை கண்டதும் அம்மரத்தின் அடியில் அமர்ந்து 1,00,000 முறை மந்திரங்களை ஜபித்தான். அந்த பிராமணன் மந்திரங்களை ஜபித்து கொண்டிருந்த போது அவனது புலன்கள் அனைத்தும் மறைந்து போயின. ஒரு கண பொழுதில் அவன் மகா ஆனந்தத்தின் வடிவத்தை அடைந்தான். அதாவது அந்த பேரானந்தத்தில் ஒன்றி போனான். அவனது அந்த ஆனந்தத்திற்கு ஈடாக சொர்க்கம் முதலான எதிலும் எதுவும் இல்லை. கங்கையின் புனித நீரை அதனுடனேயே ஒப்பிட முடிவது போல அவனது அந்த ஆனந்தத்தையும் அதனுடனேயே ஒப்பிட முடியும். ஏனெனில் அதற்கு இணையானது வேறு எதுவும் இல்லை. அவன் சிறிது காலம் அந்த ஆனந்தத்தில் மூழ்கியிருந்தான். பின்னர் மீண்டும் தனது முந்தைய நிலையை, உணர்வு நிலையை அடைந்தான். அப்போது பிரதையின் மைந்தனே காலபீதி ஆச்சரியமடைந்தார். அவர் கூறினார், வாரணாசி, நைமிஷம், பிரபாசம், கேதாரம் அல்லது அமரகண்டகம் ஆகிய இடங்களில் கூட எனக்கு இத்தகைய பெரும் பேரின்பம் கிடைக்கவில்லை. ஸ்ரீபர்வதத்திலோ அல்லது வேறு எந்த இடத்திலோ கூட இன்று நிலவும் இந்த நிலையை ஒத்த பேரின்பமான சூழல் இருந்ததில்லை. என் புலன்கள் எந்தவித கலக்கமும் இன்றி உள்ளன. அவை கங்கை நீரை போல தெளிவானவையாகவும் தூய்மையானவையாகவும் திகழ்கின்றன. அனைத்து உயிரினங்கள் மீதும் எனக்கு மிகுந்த அன்பு உள்ளது. 3 உலகங்களும் தெளிவாக காட்சியளிக்கின்றன, அவ்வாறு தோன்றுகின்றன. அந்த ஒப்பற்ற தர்மத்தை என் மனம் உணர்கிறது. இந்த இடத்தின் தாக்கம் எத்தகையது? ஒருவர் தாங்கும் இடம் குறைபாடுகள் அற்றதாகவும் தூய்மையானதாகவும் அனைத்து விதமான தொல்லைகளிலிருந்தும் விடுபட்டதாகவும் இருந்தால் அங்கு வசிப்பவரின் தர்மமும் அர்த்தமும் பொருளீட்டலும் 1000 மடங்காக பெருகும் என்று தெளிவாக கூறப்பட்டுள்ளது. எனவே இந்த இடத்தின் சிறப்பினால் காசி உள்ளிட்ட பிற புனித தலங்களை விட இப்பகுதி மேலானது என்பதை என் மனம் உணர்கிறது. ஆதலால் நான் இங்கேயே தங்கி சிறந்த தவத்தை மேற்கொள்ளப் போகிறேன். இதுவே அந்த புனித தலம் என்று எப்போதும் கூறிக்கொண்டு மிகுந்த ஆவலுடன் பேராசையுடன் அலைபவன் ஒருபோதும் சித்தியை அடைய மாட்டான். அவன் மிகுந்த வேதனையுடனும் சிரமத்துடனும் இருப்பான். இவ்வாறு சிந்தித்த பின்னர் அவர் வில்வ மரத்தின் அடியில் இருந்தார். கால் பெருவிரின் நுனியில் நின்று கொண்டு ஆதாரமாக ருத்ர மந்திரங்களை ஜபித்தார். அவர் ஒரு விரதத்தை கடைபிடிக்க தொடங்கினார். 100 ஆண்டுகளின் காலத்தின் நெருப்பை போன்ற தீட்சண்யமான ஒரு துளி நீரை மட்டுமே அருந்தினார். அவர் ஜபம் செய்து கொண்டே 100 ஆண்டுகள் கழிந்த நிலையில் பரதகுலத்தில் தோன்றியவரே நீர் நிரம்பிய குடத்தை ஏந்திய ஒரு மனிதர் அங்கு வந்தார். அவர் காலபீதியை வணங்கி மிகுந்த மகிழ்ச்சியுடன் அவரிடம் பின்வருமாறு கூறினார். மிகவும் அறிவார்ந்தவரே, இன்று உமது புனிதமான விரதமும் தவமும் நிறைவடைந்தன. இந்த நீரை ஏற்றுக்கொள்வீராக. எனது முயற்சியை பயனுள்ளதாக்குவது தங்களுக்கு தகுந்ததாகும். காலபீதி வினவினார், உங்கள் சாதி எது? உங்கள் தொழில் மற்றும் நடத்தை என்ன என்பதனை துல்லியமாக கூறுங்கள். உங்கள் சாதி, தொழில் மற்றும் நடத்தையை அறிந்த பின்னரே நான் அதை ஏற்றுக்கொள்வேன், இல்லையெனில் ஏற்க மாட்டேன். அந்த மனிதர் கூறினார், எனக்கு என் பெற்றோரை தெரியாது. அவர்கள் எனக்கு முற்றிலும் இல்லாமலே போய்விட்டார்களா இல்லையா என்பதும் எனக்கு தெரியாது. நான் எப்போதும் இதே மனிதனாகவே இருந்து வருகிறேன். நடத்தை அல்லது மத சடங்குகளுக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை. எனவே என்னால் இதை கூறவோ அல்லது அதற்கேற்ப செயல்படவோ இயலாது. காலபீதி கூறினார், அப்படியானால் நான் தங்களிடமிருந்து ஒருபோதும் நீர் அருந்த மாட்டேன். இவ்விஷயத்தில் வேதங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளதும் என் குருவால் உரைக்கப்பட்டதுமான வார்த்தைகளை செவிமடுப்பீராக. ஒருவரின் குடும்ப பின்னணி தெரியாவிட்டாலும் அல்லது மரபு வழி தூய்மை, வம்சாவளி தூய்மை இல்லாவிட்டாலும் அவரிடமிருந்து உணவு அல்லது பானத்தை உட்கொள்ளும் நல்ல மனிதர் அந்த கணமே அழிவை சந்திக்க நேரிடும். ஒருவர் ருத்ரனை அறியாதவராகவோ அல்லது ருத்ரனின் பக்தராகவோ இல்லாவிட்டால் அவரிடமிருந்து உணவு அல்லது பானத்தை உட்கொள்பவர் பாவி ஆவார். இதில் எந்த ஐயமும் இல்லை.
சிவனை அறியாமல் உணவை உட்கொள்பவர் பிரம்மஹா, பிராமணனை கொன்றவர் என்று அழைக்கப்படுகிறார். பிராமணனை கொன்றவர் தன் உணவை உட்கொள்பவரின் அனைத்து நற்பலன்களையும் அழித்து விடுகிறார். எனவே அத்தகையவரிடமிருந்து உணவை உட்கொள்ளலாகாது. ஒரு பாத்திரத்தில் உள்ள கங்கை நீர் அதிலுள்ள ஒரு துளி மீது விழுந்தாலும் எப்படி அசுத்தமும் மாசுபட்டதும் ஆகிறதோ, அதே போல சிவனை அறியாத ஒருவரிடமிருந்து உணவு உண்பவர் சிவனை அறிந்தவராக இருந்தாலும் மாசுபடுகிறார். தாழ்ந்த சாதியை சேர்ந்தவர் சிவபக்தராக இருப்பதில்லை. எனவே நல்ல குணங்களையே ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த இருவரையும் நன்கு கவனிக்க வேண்டும். அதாவது அவர்களிடமிருந்து எதையும் ஏற்றுக்கொள்வதை பொறுத்தவரை எச்சரிக்கையுடன் விலகி இருக்க வேண்டும். அந்த மனிதர் கூறினார், உங்கள் இந்த கூற்று எனக்கு சிரிப்பை வரவழைக்கிறது. அறிவற்றவர் மற்றும் முட்டாள். நீங்கள் ஒரு அறிவற்றவன், உங்களுக்கு நினைவாற்றல் இல்லை. சிவன் அனைத்து உயிர்களிலும் உரைகின்றார். ஒரு கூற்று உண்மையாகவோ அல்லது பொய்யாகவோ இருக்கலாம். ஆனால் அதனால் சிவபெருமான் நிந்திக்கப்படுகிறார் என்று அர்த்தமல்ல. பரமாத்மாவிற்கும் ஹரனுக்கும் சிவனுக்கும் இடையே ஒரு நபர் வேறுபாடு காண்பாரானால் அவர் வேற்றுமை நோக்குடையவர் ஆவார். அத்தகையவருக்கு மிருத்யு, மரணம் பெரும் அச்சத்தை உண்டாக்குகிறது. அல்லது நீரில் என்ன அசுத்தம் இருக்கிறது கூறுவீராக. இந்த குடம் மண்ணால் செய்யப்பட்டது. இது சுத்தப்படுத்தும் நெருப்பிலும் சுடப்பட்டது. இது நீரால் நிரப்பப்பட்டுள்ளது. இவற்றில் எதில் அசுத்தம் உள்ளது? ஏன் என் தொடுதலால் அசுத்தம் ஏற்படுகிறது என்று கருத்தினால் நான் இந்த பூமியில் நிலை பெற்றுள்ளேன். தாம் இங்கே நிற்கிறாய் என்று கூறுவாய். ஏன் பூமியின் மீது நடக்கிறாய்? ஏன் ஆகாயத்தில் நிற்கவில்லை? இவ்வாறெல்லாம் சிந்தித்து கண்டால் உன் பேச்சுக்கு ஒரு அறிவிலியின் பேச்சை போல அமையும். காலபீதி கூறினார், எல்லா உயிரினங்களிலும் சிவன் சமமாக இருக்கிறார் என்று சொல்லப்பட்டால் நாத்திகர்கள் ஏன் தங்கள் உணவோடு மண்ணையும் சேர்த்து உணவாக உட்கொள்வதில்லை? பிரபஞ்சத்தின் தூய்மைக்காக அவரால் ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அது செய்யப்பட்ட செயல்களின் பலன்களால் நிலைநிறுத்தப்படுகிறது. அது வேறு விதமாக இல்லை. அதனை செவிமடுங்கள். படைப்பாளர் உருவங்களை கொண்ட இந்த பிரபஞ்சத்தை படைத்தார். கயிற்றால் கட்டப்பட்ட பசுவை போல ஆணியுடன் இது பலவிதமான பெயர்களால் பிணைக்கப்பட்டுள்ளது. அந்த பெயர்களின் வகைகளில் 4 வகைப்படும். ஈனி, ஒலி, வர்ணங்கள், எழுத்துக்கள், பதம், சொல் மற்றும் வாக்கியம் ஆகியவை அவை. தொனி, ஒலி என்பது நாதம், ஒலி தன்மை உடையது. வர்ணங்கள் என்பவை அ என்ற எழுத்தில் தொடங்குபவை. பதம் என்பது சப்தம், சொல் என்று அழைக்கப்படுகிறது. வாக்கியம் என்பது சொற்களின் தொகுப்பு. உதாரணமாக சிவம் பஜேத், சிவனை வழிபட வேண்டும் என்பது வாக்கியம். 3 வகைப்படும் என்பது வேதங்களின் கருத்தாகும். ஒன்று பிரம்ம சம்மதம், எஜமானின் கட்டளை போன்ற அதிகாரமிக்க உரை. மற்றொன்று சத்ருதல் சம்மதம், நண்பனின் அறிவுரை போன்ற உரை. கடைசியாக குறிப்பிடப்படுவது காந்தா சம்பதம், மனைவியின் அன்பான பேச்சு போன்ற உரை. இவ்வாறு வாக்கியங்கள் 3 வகைப்படும் என்று அறியப்படுகிறது. எஜமானர் எவ்வாறு இதை செய் என்று கட்டளையிடுகிறாரோ அவ்வாறே ஸ்ருதிகளும் ஸ்ருதிகளும் கட்டளையிடுகின்றன. இவை இரண்டும் பிரபு சம்மதம் என்று அழைக்கப்படுகின்றன. இதிகாசம், புராணம் போன்றவற்றில் உள்ள கூற்றுகள் சுக்ருத் சம்மதம் என்று அழைக்கப்படுகின்றன. ஒரு நண்பனை போலவே இவையும், அதாவது சாமானிய மனிதனுக்கு உண்மையை உணர்த்தி அறிவுரை வழங்குகின்றன. காவியங்கள், கவிதை மற்றும் நாடகம் காந்தா சம்பதம் என்று அழைக்கப்படுகின்றன. பிரபுவாக்கியம் ஸ்ருதிகளின் சொற்கள் மற்றும் ஸ்ருதி நூல்களில் விதிக்கப்பட்டவை ஆகியவை புறத்தாலும் அகத்தாலும் தூய்மையானவை. தூய்மையான நண்பனின் அறிவுரையையும் கூட சொர்க்க இன்பங்களை அடையும் விருப்பத்துடன் பின்பற்ற வேண்டும். இவை அனைத்தையும் பூமியில் பிறந்த மனிதர்கள் பின்பற்ற வேண்டும் என்று வேதம் கூறுகிறது. நாத்திக கொள்கையின் அடிப்படையில் நீங்கள் இதை கூறினால் அதனால் ஸ்ருதிகள், சாஸ்திரங்கள் மற்றும் புராணங்கள் பயனற்றதாகிவிடுமா? முன்னொரு காலத்தில் சப்த ரிஷிகள், 7 முனிவர்கள் தொடங்கி பிராமணர்கள், சத்திரியர்கள் மற்றும் அறிவற்ற நிலையில் இருந்தவர்கள் அனைவரும் வேதங்களை பின்பற்றிய போது அறிவாளிகளாகவும் முழுமை பெற்றவர்களாகவும் மாறினர். இதுவே வேதாந்தத்தின் கூற்று. சத்வகுணம் கொண்டவர்கள் உயர்நிலையை அடைகிறார்கள். ரஜோகுணம் கொண்டவர்கள் இடைநிலையில் இருக்கிறார்கள். தாமச குணம் கொண்டவர்கள் கீழ்நிலையை அடைகிறார்கள். சாத்விக உணவை உட்கொள்வதன் மூலமும் சாத்விக செயல்கள் மற்றும் நடத்தைகள் மூலமும் ஒருவன் சொர்க்கத்தை அடைவான். உயிரினங்களில் சிவன் இல்லை என்று நாங்கள் பொறாமையுடன் குறை கூறவில்லை. நிச்சயமாக அவர் அனைத்து உயிரினங்களிலும் வீற்றிருக்கிறார். இது தொடர்பான ஒரு ஓமையை கேளுங்கள். தங்கத்தால் செய்யப்பட்ட பல வகையான அணிகலன்கள் உள்ளன. அவற்றில் சில தூய வடிவம் கொண்டவை, சில இழிவானவை. அந்த அணிகலன்கள் ஒவ்வொன்றிலும் தங்கம் உள்ளது. அது போலவே சதாசிவனும் எல்லோரிடமும் இருக்கிறார். இழிவான ஒன்று
தூய்மைப்படுத்தப்படும் போது தூய்மையாகிறது. ஆனால் அது உயர்ந்த ஒன்றிற்கு சமமாகி விடுவதில்லை. அதுபோலவே இந்த உடலும் தூய்மைப்படுத்தப்படும் போது சுத்தமாக்கி சொர்க்கத்தை அடைகிறது. எனவே எல்லா வகையிலும் ஒரு அறிவாளி இழிவான ஒன்றிலிருந்து எதையும் ஏற்றுக்கொள்ளலாகாது. இந்த உடலை ஒருவன் தூய்மைப்படுத்தினாலும் அதை எல்லா வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. மற்ற எல்லா வகையிலும் ஏற்றுக்கொள்ளத்தக்க ஒன்று மலம் கழித்தல் மற்றும் உணவு உட்கொள்ளுதல் ஆகியவற்றின் விஷயத்தில் அவ்வாறு இருப்பதில்லை. இந்த கல் சில நாள்களில் தூய்மையாகிவிடும், அது தெளிவடைகிறது. எனவே அந்த நீரை நான் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்பது எல்லா வகையிலும் தெளிவாகிறது. சரியோ தவறோ அல்லது ஸ்ருதியே வேதமே நமக்கு ஆதாரம். இவ்வாறு கூறப்பட்ட போது அந்த மனிதர் சிரித்து கொண்டே தனது வலது கால் பெருவிரலால் தரையை கீறினார். அதன் மூலம் அவர் ஒரு பெரிய மற்றும் சிறந்த பள்ளத்தை உருவாக்கினார். அங்கு அவர் அந்த நீரை ஊற்றினார். ஆனால் பள்ளம் நிரம்பியது. அதில் சிறிது உபரி நீர் இருந்தது. அவன் தன் கால் விரலால் ஒரு கோடு வரைந்தான். அந்த உபரி நீரை கொண்டு ஒரு ஏரியை நிரப்பினான். இது மாபெரும் அதிசயத்தை கண்ட பின்னரும் அந்த பிராமணர் ஆச்சரியப்படவில்லை. ஏனெனில் பூதங்கள், ஆவிகள் போன்றவற்றிற்கு சிறப்பு வழிபாடு செய்பவர்களிடம் பல வகையான அதிசயங்கள் நிகழக்கூடும். எனவே வெறும் அதிசயிக்கத்தக்க ஒருவன் ஸ்ருதியிலிருந்து நித்தியமான பாதையை கைவிடலாகாது. அந்த மனிதன் கூறினான், பிராமணரை, தாம் பெரும் முட்டாள், ஆனால் தாம் அறிவார்ந்த சொற்களை கூறுகிறீர்கள். பழமையான மரபை அறிந்தவர்களால் சொல்லப்பட்ட இந்த ஸ்லோகம் செய்யுள் தம்மால் செவிமடுக்கப்படவில்லையா? கிணறு ஒருவருக்கு சொந்தமானது, குடம் மற்றவருக்கு சொந்தமானது, கயிறு பரதகுலத்தோனே மற்றொரு மனிதர் செய்த செயலிலும் இது பொருந்தும். சிலர் அந்த நீரை தானமாக வழங்குகிறார்கள், வேறு சிலர் அதனை அருந்துகிறார்கள். இவர்கள் அனைவருக்கும் சமமான பங்குண்டு. அப்படி இருக்க தர்மத்தை நன்கு அறிந்தவராகிய தாங்கள் நான் வழங்கும் நீரை ஏன் அருந்த மறுக்கிறீர்கள்? நாரத மாமுனிவர் கூறினார். அதன் பின்னர் சமமான பங்கு குறித்த அந்த செய்தியை குறித்து அவர் பலவாறு சிந்தித்தார். ஒரு முடிவுக்கு வர இயலாத நிலையில் அவர் மீண்டும் ஆழ்ந்து சிந்தித்தார். கடலில் பல படகுகளும் கப்பல்களும் செலுத்தப்பட்டு அதற்காக பெரும் பொருள் செலவிடப்படாமல் அங்கு பலன்களில் சமமான பங்கு இருக்கக்கூடும். அதுபோலவே ஒருவர் மீண்டும் மீண்டும் அத்தகைய செயலை செய்தால் அவருக்கும் அந்த பலன்களில் பங்கு கிடைக்கலாம். தூய மனதுடன் சிவபெருமானை தியானித்தவாறே கால பீதி பின்வரும் முடிவிற்கு வந்தார். அரண்மனையை கட்டுபவர் அல்லது கிணறு தோண்டுபவர் ஆகியோரின் விஷயத்தில் அவர்கள் வழங்கிய நீரை ஏற்பதில் எந்த தடையும் இல்லை. எனவே அந்த நீரை பருகுபவருக்கும் அதே அளவிலான பலன் கிடைக்கிறது. இப்படி தீர்மானித்த பின்னர் அவர் அந்த மனிதரிடம் கூறினார், அது உண்மைதான். ஆனால் குடத்தில் உள்ள நீரை கொண்டு பள்ளத்தை நிரப்புவதை நேரில் கண்ட பிறகு என்னை போன்ற ஒருவர் அதை எப்படி அருந்த இயலும்? அது சரியானதோ அல்லது தவறானதோ, நான் அதை ஒருபோதும் அருந்த மாட்டேன். குருகுலத்தின் தோன்றலே அவனது இத்தகைய உறுதியான முடிவை கண்ட அந்த நபர் புன்னகைத்து கொண்டே ஒரு கணத்தில் மறைந்து போனார். காலபீதி மிகுந்த ஆச்சரியமடைந்தான். இந்த நிகழ்வின் பொருள் என்ன என்று அவன் மீண்டும் மீண்டும் சிந்தித்தான். அவன் அவ்வாறு சிந்தித்து கொண்டிருந்த போது வில்வ மரத்தின் அடியில் உள்ள பூமியிலிருந்து ஒரு சிறந்த மகாலிங்கம் தோன்றியது. அது அனைத்து திசைகளையும் ஒளிமயமாக மாற்றியது. பரத குலத்தோனி, அந்த மகாலிங்கம் தோன்றிய போது வானத்தில் தேவமங்கையர் கூட்டங்கள் நடனமாடின. கந்தர்வர்கள் இனிமையான குரலில் ரம்யமாகவும் அழகாகவும் பாடினர். தேவேந்திரன் பாரிஜாத மலர் மழையை பொழிந்தான். தேவர்களும் முனிவர்களும் பலவிதமான துதி பாடல்களை பாடி வெற்றி உண்டாகட்டும் என்று முழங்கினர். குருகுலத்தோனே, அந்த பெருவிழா நிகழ்ந்து கொண்டிருந்த போது மிகுந்த மகிழ்ச்சி அடைந்த காலபீதி வணங்கி பின்வரும் பிரார்த்தனையை செய்தான். காலபீதியின் பிரார்த்தனை: பாவங்களை அழிப்பவரும் உலக வாழ்வின் அழுக்கை நீக்குபவரும் 36 தத்துவங்களையும் தோற்றுவிக்கும் கலா சக்தி எனும் ஆற்றல் நிறைந்தவரும் கால மார்க்கத்தை, காலத்தின் பாதையை அளிப்பவரும் உலக வாழ்வை முடிவுக்கு கொண்டு வரும் வடிவம் கொண்டவரும் நீல நிற கழுத்து உடையவருமான மகா காலனை நான் சரணடைகிறேன். ஈசானனே, உனது முதல் முகத்தை நான் வணங்குகிறேன். வேதங்கள் உன்னை புகழ்கின்றன. நீ பூதங்களின் தலைவன். நீயே பிதாமகன், முன்னோர், பெருமானே, உனக்கு நமஸ்காரம். வேதங்களால் புகழப்படும் அந்த இறைவனை நான் சரணடைகிறேன். தத்புருஷன் என்று அழைக்கப்படும் அந்த இரண்டாவது முகத்தை நான் தஞ்சமடைகிறேன். ஸ்ரீருத்ரா, நாங்கள் உன்னை அறிகிறோம். தேவர்களின் தலைவனே, அதை எங்களுக்கு அருள்வாயாக. உனக்கு நமஸ்காரம். அதர்வன வேதத்தால் வழிபடப்படும் மூன்றாவது முகமான அகோரனை நான் சரணடைகிறேன். உனது வடிவங்கள் பயங்கரமானவையாகவும் அதே சமயம் பயங்கரமற்றவையாகவும் சாந்தமானவையாகவும் உள்ளன. உங்களுக்கு அதே சமயம் மிகவும் பயங்கரமான பூதங்களுக்கும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்திகள். நான் எப்போதும் தலை வணங்குகின்றேன்.
நான் நான்காம் முகத்தையே சரணடைகிறேன். சத்யோபிஜாதம் உடனடியாக தோன்றியவரே தமக்கு நமஸ்காரம். பாபா சிவனாரே ஆகிய பெயர்களை கொண்டவரே, பிறப்பற்றவரே, ஆதியற்றவரே, நான் வெவ்வேறு இடங்களில் எடுக்கும் ஒவ்வொரு பிறவியிலும் நீங்கள் என் தோற்றுவாயாக மூலமாக இருக்க வேண்டும். வாமதேவரே, மூத்த ருத்ரரே, காலனே, கலாவே, படைப்பின் கூறுகளை மாற்றி அமைப்பவரே, வலிமையை பலம் அருள்பவரே மற்றும் பல அதே பெயருடைய அசுரன் என்பவனை அடக்குபவரே, உயிர்களை அளிப்பவரே, மனதை வளர்ப்பவரே, உங்களுக்கு வணக்கம். செழிப்பையும் நல்வாழ்வையும் பெருக்குபவரே, முக்கண்ணுடையவரே, நற்செயல்களால் வேள்வி புகையால் உண்டாகும் நறுமணங்களின் மூலம் நாங்கள் உங்களை வழிபடுகிறோம். நன்கு பழுத்த வெள்ளரிக்காய் ஊர்வாருகம் அதன் காம்பிலிருந்து எளிதாய் பிரிந்து வருவது போல திரையம்பக்காவே, முக்கண்ணுடையவரே, என்னை பயங்கரமான பந்தத்திலிருந்து விடுவியுங்கள். மரண பாதையிலிருந்து எங்களை காப்பாற்றுங்கள். ஈசனாரே, பற்றுதல்கள் அற்ற முனிவர்கள் உமது 6 எழுத்துக்கள் கொண்ட சிறந்த மந்திர பிரணவத்துடன் கூடிய நமச்சிவாய மந்திரத்தை ஜபிப்பதில் நீங்கள் மகிழ்ச்சி அடைகிறீர்கள். நீங்கள் பிரணவம் என்பதை முன்னெட்டாக கொண்ட நமச்சிவாய என்ற மந்திரத்தை ஜபிப்போம். பிரணவம் சிவனுக்கு வணக்கம். இவ்வாறு துதிக்கப்பட்ட போது பரத குலத்தூணே மகாதேவன் லிங்கத்திலிருந்து வெளிப்பட்டார். தனது ஒளி வீச்சால் 3 உலகங்களையும் பிரகாசிக்க செய்தவாறு அவர் அந்த பிராமணரின் முன் தோன்றி அவரிடம் கூறினார். பிராமணரே, அன்பிற்குரிய மகனே, இந்த மகத்தான தேட்டத்தில் உன்னால் நான் சிறப்பாக வழிபடப்பட்டதால் நான் உன் மீது மிகுந்த மகிழ்ச்சி கொள்கிறேன். காலன் மரணதேவன் இதற்கு தலைவன் அல்ல. ஒரு மனிதனின் வடிவில் உன்னை அணுகியது நானே. தர்மத்தின் மீதான உனது பற்றை கண்டு உன்னை போன்றவர்களால் அறநெறி காக்கப்படுவதை எண்ணி நான் மன நிறைவடைகிறேன். அனைத்து தீர்த்தங்களின் புனித நீர்களிலும் அந்த பள்ளமும் ஏரியும் என்னால் நிரப்பப்பட்டன. மிகுந்த புண்ணியம் தரும் இந்த நீர் உனக்காகவே என்னால் கொண்டு வரப்பட்டது. என்னை போற்றி நீ பாடிய அந்த துதியில் 7 மந்திரங்களின் இரகசிய பொருள் அடங்கியுள்ளது. அதனை ஓதினால் அல்லது திரும்ப திரும்ப கூறினால் அந்த 7 மந்திரங்களையும் ஜபித்ததற்கான பலன் ஒருவருக்கு கிடைக்கும். உன் மனதில் நீ விரும்பிய வரத்தை என்னிடமிருந்து கேட்டு பெற்றுக்கொள்வாய். உன் மீது நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளேன். உனக்கு அளிக்க முடியாதது என்று எதுவும் இல்லை. காலபீதி கூறினார். நான் பாக்கியம் பெற்றவன். சங்கரா, நீ மகிழ்ச்சி அடைந்திருப்பதால் நான் மன நிறைவு அடைந்துள்ளேன். அனைத்து தர்மங்களும் நீங்கள் திருப்தி அடைந்தால் மட்டுமே இவை பலனளிப்பதாக அமையும். இல்லையெனில் அவை வெறும் சிரமத்தை மட்டுமே தருவனவாக கருதப்படும். இறைவா தாம் திருப்தி அடைந்திருந்தால் இந்த லிங்கத்தில் என்றென்றும் எழுந்தருளி இருக்க வேண்டும் என்று வேண்டுகிறேன். இந்த லிங்க திருத்தலத்தில் செய்யப்படும் எந்த ஒரு செயலும் நிலையான நன்மையை அளிக்கட்டும். இறைவா, இந்த லிங்கத்தை தரிசிக்கும் மனிதர்களுக்கு கிடைக்கும் புண்ணியமானது பஞ்ச மந்திரங்களை முன்னர் குறிப்பிடப்பட்ட 5 மந்திரங்கள் 10,000 முறை ஜபிப்பதன் மூலம் கிடைக்கும் புண்ணியத்திற்கு சமமாக அமையட்டும். மகேஸ்வரா, நான் காலனின் காலதேவனின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டதால் இந்த லிங்கம் மகா காலம் என்று புகழ்பெற்று விளங்கட்டும். ஒரு மனிதன் இந்த தீர்த்த கிணற்றில் புனித நீராடி தன் முன்னோர்களுக்கு பித்ருக்களுக்கு நீர்க்கடன் செலுத்தினால் அவனுக்கு அனைத்து தீர்த்தங்களிலும் நீராடியதற்கான பலன் கிடைக்கட்டும். அத்துடன் அவனது முன்னோர்கள் நிலையான பேரின்ப நிலையை அடையட்டும். அவரது வார்த்தைகளை செவிமடுத்து மகிழ்ந்த சங்கரனார் கூறினார். சுயம்பு லிங்கம், தானாக தோன்றிய லிங்கம் எங்கு உள்ளதோ அங்கு நான் எப்போதும் வசிக்கிறேன். லிங்கங்களில் பல வகைகள் உள்ளன. சுயம்பு லிங்கம், நர்மதையில் கிடைக்கும் பானலிங்கம் போன்றவை ரத்தினங்கள் மற்றும் கனிமங்களால் செய்யப்பட்ட லிங்கங்கள் ஆகியவை அவற்றில் அடங்கும். பிந்தைய வகைகளை விட முந்தையவை சுயம்பு லிங்கங்கள் 10 மடங்கு அதிக ஆற்றல் வாய்ந்தவை. வானத்தில் தாரக லிங்கம், நட்சத்திர கூட்டங்களால் ஆன லிங்கம் உள்ளது. பாதாளத்தில் ஹாடகேஸ்வரர் உள்ளார். பூமியில் சுயம்பு லிங்கம் உள்ளது. இவை 3ம் ஒன்றிற்கொன்று இணையானவை. இதில் ஏதேனும் ஒன்றை சிறப்பாக வேண்டிக் கொண்டால் அது முழுமையாக நிறைவேறும். இப்புனித தலத்தில் மலர்கள், பழங்கள், நைவேத்தியம், உணவு படைப்பு, துதி, தான தர்மங்கள் மற்றும் பிற அனைத்தும் நிலையான நன்மையை அளிக்கும். அன்பு மகனே, மாக மாதத்தின் தேய்பிறை சதுர்த்தசி அன்று சிவ யோகம், அதாவது வியாதிபீத யோகம் நிலவும் வேளையில் ஒரு பக்தர் லிங்கத்திற்கு கிழக்கே உள்ள கிணற்றில் புனித நீராடி பித்ருக்களுக்கு முன்னோர்களுக்கு நீர்க்கடன் செலுத்தினால் அவர் அனைத்து புனித தீர்த்தங்களிலும் நீராடிய பலனை பெறுவார். பித்ருக்கள் நிலையான நற்கதியை அடைவார்கள். அந்த இரவில் ஒவ்வொரு யாமத்திலும் 3 மணி நேர கால அளவு அவர் மகாகாலரை வழிபட வேண்டும்.
அனைத்து லிங்கங்களின் மீதும் புனித மலர்களை தூவுபவர் புனித விழிப்புடன் கூடிய வழிபாட்டை மேற்கொண்ட புண்ணியத்தை பெறுவார். சிறந்த பிராமணரே, புலன்களை அடக்கி இங்குள்ள லிங்கத்தில் என்னை எப்போதும் வழிபடும் பக்தருக்கு உலக இன்பமும் முக்தியும் வெகு தொலைவில் இல்லை. மாக மாதத்தில் வரும் அஷ்டமி மற்றும் சதுர்த்தசி திதிகளிலும், திங்கள் கிழமைகளிலும், பர்வ தினங்களிலும், விசேஷ நாள்களிலும் குளத்தில் புனித நீராடி இந்த லிங்கத்தை வழிபடுபவர் சிவபெருமானை அடைவார். தான தர்மங்கள், ஜபம், மந்திர உச்சாடனம், ருத்ர மந்திரங்கள் மற்றும் தவம் இவை அனைத்தும் பலன் தருவதில் என்றும் நிலைத்திருக்கும். காலனின் காலதேவனின் பாதையை நீ வென்றெடுப்பதால் அன்பிற்குரியவனே, நீ மகாகாலன் என்ற பெயருடன் எனது வாயிற்காவலனாக நந்திக்கு அடுத்த நிலையில் திகழ்வாய். புண்ணிய மன்னனான கரந்தமன் விரைவில் இங்கு வருவான். அவனுக்கு நீ தர்மத்தை உபதேசித்துவிட்டு பின்னர் எனது உலகத்திற்கு வருவாயாக. இப்படி கூறிய பின்னர் சிவபெருமான ருத்ரனார் அந்த லிங்கத்தின் மைய பகுதியில் ஐக்கியமானார். மகாகாலன் மகிழ்ச்சியடைந்து அங்கு ஒரு பெரும் தவத்தை மேற்கொண்டான். இத்துடன் மகாகாலனின் தோற்றம் குறித்த பகுதி நிறைவடைகிறது. குறிப்பு: சில பதிப்புகளில் 40ஆம் அத்தியாயத்தை இத்துடன் நிறைவு செய்கின்றன. நாரத மாமுனிவர் கூறினார்: பின்னர் சிறிது காலத்திற்கு பின்னர் பிரதையின் மைந்தனே அர்ஜுனா, புண்ணிய செயல்களின் சிறப்புகளை அறிய விரும்பிய மன்னன் கரந்தமன் அந்த தீர்த்தத்தின் பெருமைகளையும் மகாகாலனின் கதையையும் குறித்து கேள்விப்பட்டான். எனவே அவன் அங்கு வந்து மகி நதி மற்றும் கடலின் நீரில் புனித நீராடி லிங்கங்களை வழிபட்டான். மகாகாலனை அடைந்ததும் அவன் மிகுந்த மகிழ்ச்சியை அடைந்தான். மக்களின் தலைவனான அவன் அந்த சிறந்த மற்றும் மகத்தான லிங்கத்தை கண்டுகொண்டே இருந்தும் அதை கண்டு திருப்தி அடையவில்லை. மகாகாலனை கண்டதும் விலை மதிப்பற்ற பொக்கிஷம் நிறைந்த குடத்தை பெற்ற ஏழை மற்றும் துயருற்ற ஒருவனைப் போல தன் வாழ்வு பயனுள்ளதாக அமைந்ததாக அவன் கருதினான். மகாகாலனின் ஆலயத்தை தரிசிப்பதன் மூலம் ஒருவன் 5 மந்திரங்களை 10,000 முறை ஜபித்ததற்கான புண்ணியத்தை பெறுவான். மிகுந்த பக்தியுடனும் மரியாதையுடனும் அந்த சிறந்த லிங்கத்தை வணங்கி பணிந்து துதித்த பின்னர் அவன் மகாகாலனை அணுகினான். ருத்ரனின் வார்த்தைகளை நினைவு கூர்ந்த மகாகாலன் புன்னகையுடன் மன்னனை வரவேற்று உரிய மரியாதையையும் அர்க்கியத்தையும் வழிபாட்டு பொருட்களை வழங்கினான். நலன் விசாரிப்புகள் மற்றும் உரையாடலுக்கு பின்னர் அமைதியான முக பாவனையுடன் அங்கிருந்த மன்னன் மகாகாலனை நோக்கி பின்வரும் வார்த்தைகளை கூறினான். கரந்தமன் கூறினான்: புனிதமான இறைவா, இந்த ஐயம் என் மனதை இடைவிடாது வாட்டுகிறது. ஆண்களால் தர்ப்பணம் எனப்படும் நீர் அளிக்கும் சடங்கு செய்யப்படுகிறது. படைக்கப்படும் நீர் நீரிலேயே கலக்கிறது. ஆனால் அதனால் முன்னோர்கள் எவ்வாறு மகிழ்ச்சியும் திருப்தியும் அடைகிறார்கள்? இவ்வாறே பிண்டம், அன்ன உருண்டை அளித்தல் மற்றும் வழிபாடு ஆகிய அனைத்தும் இங்கேயே நடைபெறுகின்றன. அவை பித்ருக்களாலும் முன்னோர்களாலும் மற்றவர்களாலும் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன என்று நாம் எவ்வாறு கருத முடியும்? உண்மையில் எதுவும் அவர்களை சென்றடைவதில்லை அல்லவா? கனவில் பிச்சைக்காரர்கள் ஒரு மனிதனை தாக்குவது போன்ற காட்சிகள் தோன்றுகின்றன. தேவர்கள் நேரில் காணும் அனுபவங்கள் எப்போதும் ஏற்படுகின்றன. ஆனால் அவர்கள் அவற்றை எவ்வாறு ஏற்றுக்கொள்கிறார்கள்? இது குறித்து என் மனம் குழப்பமடைந்துள்ளது. மகாகாலர் பதிலளித்தார்: அந்த பித்ருக்கள் மற்றும் சொர்க்கவாசிகளின் இருப்பு நிலை இத்தகைய தன்மையை கொண்டது. அவர்களுடன் தொலைவில் இருந்தே பேச முடியும். தொலைவிலிருந்தே அவர்களை வழிபடவும் தொலைவிலிருந்தே அவர்களை புகழ்ந்து போற்றவும் இயலும். அவர்கள் கடந்த காலம், நிகழ்காலம் மற்றும் எதிர்காலம் அவை சூட்சுமமான நுண்ணிய கூறுகளின் வடிவத்தை கொண்டுள்ளன. அவற்றின் உடல் 9 தத்துவங்களால் ஆனது. அவை 5 தன்மாத்திரைகள், ஓசை முதலானவற்றின் சூட்சும கூற்றுகள், மனம், புத்தி, அகங்காரம் மற்றும் ஜடம் அதாவது பிரகிருதி ஆகியனவாகும். புருஷன் 10வதாக கருதப்படுகிறான். எனவே அவை மனம், சுவை மற்றும் ஓசை ஆகியவற்றின் சூட்சும சாரத்தை கொண்டே திருப்தி அடைகின்றன. அவை தொடு உணர்வின் சாரத்தை ஏற்றுக்கொள்கின்றன. தூய்மையான மற்றும் தெளிவான ஒன்றை காண்பதன் மூலம் அவை மன நிறைவு அடைகின்றன. அரசே, இதில் பொய்யான எதுவும் இல்லை. விலங்குகளுக்கு புல்லும் மனிதர்களுக்கு உணவு தானியங்களும் எப்படியோ அதே போல உணவுப் பொருட்களின் சூட்சும சாரமே தேவதா
இனத்தவரின் உணவாக அமைகிறது. அறிவு சார்ந்த அனைத்து உயிரினங்களுக்கும் உள்ள ஆற்றல்களை நினைத்து கூட காண இயலாது. எனவே அவை தத்துவங்களின் சாரங்களை ஏற்றுக்கொள்கின்றன. மீதமுள்ளவை இங்கேயே காணப்படுகின்றன. கரந்தமன் வினவினான். பித்ருக்களுக்கு முன்னோர்களுக்கு ஸ்ரார்த்தம் வழிபாடு அளிக்கப்படுகிறது. அவர்கள் சொர்க்கத்திலோ அல்லது நரகத்திலோ இருந்தாலும் தங்கள் சொந்த கர்ம வினைகளின் கட்டுப்பாட்டிலேயே உள்ளனர். அப்படி இருக்க அவர்கள் அதை எவ்வாறு அனுபவிக்கிறார்கள்? அவர்கள் சொர்க்கத்திலோ அல்லது நரகத்திலோ இருந்து கர்ம வினைகளால் கட்டுப்படுத்தப்பட்டிருந்தால் அவர்கள் எவ்வாறு வரங்களை அளிக்கும் தகுதி பெறுகிறார்கள்? அவர்கள் எவ்வாறு அதற்கு சக்தி உடையவர்களாக இருக்கிறார்கள்? மனிதர்களால் மகிழ்விக்கப்படும் அந்த பித்ருக்கள் முன்னோர்கள் நீண்ட ஆயுள், சன்னதி, செல்வம், கல்வி, சொர்க்கம், முக்தி, இன்பங்கள் மற்றும் ராஜ்யம் ஆகியவற்றை அருளட்டும். மகாகாலர் பதிலளித்தார். சிறந்த அரசே, பித்ருக்கள் தங்கள் கர்ம வினைகளுக்கு கட்டுப்பட்டிருக்க வேண்டும் என்பது உண்மைதான். ஆனால் தேவர்கள், அசுரர்கள், யக்ஷர்கள் மற்றும் பிறர் உடலற்றவர்கள் ஆவர். 4 வர்ணங்களை சார்ந்த உடலுடைய பித்ருக்கள் 7 வகையினராக குறிப்பிடப்படுகிறார்கள். சாஸ்திரங்களால் சொல்லப்படுகிறார்கள். அவர்கள் விரும்பிய அனைத்தையும் அளிக்கும் தகுதி படைத்தவர்கள். மேலும் அவர்கள் அதை அளிக்கவே செய்கிறார்கள். அரசே, அந்த பித்ருக்களின் 31 குழுக்கள் மிகுந்த ஆற்றல் வாய்ந்தவை. செய்யப்படும் ஸ்ராத்தம் அந்த மகத்தான பித்ருக்களை திருப்திப்படுத்தும். வழிபடப்பட்ட அந்த தேவதைகள் தாங்கள் நிலை பெற்றிருக்கும் இடத்திலேயே ஒருவரின் முன்னோர்களையும் திருப்திப்படுத்துகிறார்கள். இவ்வகையில் ஸ்ரார்த்த முன்னோர் வழிபாடு என்பது ஒருவரின் சுற்றத்தாருக்கு செய்யப்பட வேண்டும். அவர்கள் முன்னோர்கள் வரங்களை அருள்கிறார்கள். அரசர் கூறினார். அந்தணர்களே, பூதங்கள், ஆவிகள் போன்றவர்களுக்கு பெயர்களை குறிப்பிட்டு படையலிடப்படுவது போல தேவர்கள் முதலானோருக்கு ஏன் அவ்வாறு நேரடியாக பெயரை குறிப்பிட்டு அளிக்கப்படுவதில்லை? இது பித்ருக்களுக்கு, இது அந்தணர்களுக்கு, இது அக்னிக்கு என்று விரிவான முறையில் ஏன் படையலிட வேண்டும்? இது மனம் மற்றும் உடல் சார்ந்த சிரமத்தை உண்டாக்கும் அல்லவா? மகாகாலர் பதிலளித்தார். ஒவ்வொருவருக்கும் உரிய மரியாதையுடன் கூடிய கூற்றை எப்போதும் முன்வைக்க வேண்டும். அத்தகைய தனித்துவமான அடையாளம் இல்லாவிட்டால் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்வதில்லை. நம் வீட்டு வாயிலில் நிற்கும் 4 கால் உயிரினம் தனக்கு அளிக்கப்படும் எதையும் ஏற்றுக்கொண்டு உட்கொள்ளலாம். ஆனால் அரசே, ஒரு மிக உயர்ந்த நபர் 4 கால் உயிரினத்தைப் போல எதையும் ஏற்றுக்கொள்வாரா? அதுபோலவே தேவர்கள் பூதங்களைப் போல படையல்களை ஏற்றுக்கொள்வதில்லை. அவர்கள் தூய்மையானவற்றை மிகவும் விரும்புகிறார்கள். ஆனால் நம்பிக்கை இல்லாத ஒருவரிடமிருந்து ஹவிஸ், பலி அல்லது படையல் பொருள்களை ஏற்றுக்கொள்வதில்லை. களங்கமற்ற அந்த தேவர்கள் மந்திரங்கள் இன்றி அளிக்கப்படும் எதையும் ஏற்றுக்கொள்வதில்லை. மந்திரங்களின் விஷயத்தில் ஸ்ருதி, வேதங்கள் கூட இதையே கூறுகிறது. அரசே, மந்திரங்களே தேவதைகளாகும். ஒரு அறிஞர் மந்திரங்களை உச்சரித்து எதை செய்தாலும் அதை தேவதைகளுடனேயே, அதாவது தேவதைகளின் துணையுடனேயே செய்கிறார். மந்திரங்களுடன் எதை அளிக்கிறாரோ அதை தேவதைகளுடனே அளிக்கிறார். மந்திரங்களுடன் எதை ஏற்றுக்கொள்கிறாரோ அதை தேவதைகளுடனேயே ஏற்றுக்கொள்கிறார். எனவே மந்திரங்கள் இன்றி அளிக்கப்படுவதை ஒருவர் ஏற்றுக்கொள்ளவோ அல்லது எடுத்துக்கொள்ளவோ கூடாது. ஆகையால் அனைத்தும் எப்போதும் புராணங்கள் அல்லது வேதங்களில் உள்ள மந்திரங்களுடன் இணைந்தே அளிக்கப்பட வேண்டும். இல்லையெனில் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அது பூதங்களுக்கு சென்று சேரக்கூடும். அரசர் வினவினார். தர்மமானது தானம் செய்யும் போது தர்மை புல், எள், பச்சரிசி மற்றும் நீர் ஆகியவற்றுடன் ஏன் அவை அளிக்கப்படுகின்றன? அதற்கான காரணத்தை நான் அறிய விரும்புகிறேன். மகாகாலர் பதிலளித்தார். முன்பு பித்ருக்களுக்கு ஏராளமான நில தானங்கள் வழங்கப்பட்டன. ஆனால் தைத்தியர்கள், அசுரர்கள் வலுக்கட்டாயமாக உள்ளே புகுந்து அவற்றை கைப்பற்றி கொண்டனர். அப்போது தேவர்களும் பித்ருக்களும் தாமரை மலரில் தோன்றிய இறைவனிடம், பிரம்மதேவரிடம் கூறினர். இறைவா, நாங்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே அனைத்தும் தைத்தியர்களால் எடுத்துக்கொள்ளப்படுகின்றன. நாங்கள் அழிந்து போகாதவாறு அவர்களிடமிருந்து எங்களுக்கு பாதுகாப்பை அருள வேண்டும். பின்னர் இதை குறித்து சிந்தித்த பின் பிரம்மதேவர் பாதுகாப்பிற்கான வழிமுறையை உருவாக்கினார். பித்ருக்களுக்கு வழங்கப்படும் தானத்தில் எள் சேர்க்கப்படுகிறது. தேவர்களுக்கு வழங்கப்படும் தானத்தில் பச்சரிசி சேர்க்கப்படுகிறது. எல்லா நிகழ்வுகளிலும் நீரும் தர்பை புல்லும் பயன்படுத்தப்படுகின்றன. இவ்வாறு செய்தால் அசுரர்கள் அவற்றை கைப்பற்ற மாட்டார்கள். இன்று இவை இல்லாமல் தானம் அளிக்கப்பட்டால் அதன் பலனை தைத்தியர்கள் அபகரித்துக் கொள்வார்கள். பித்ருக்களும் தேவர்களும் துயரத்துடன் பெருமூச்சு விட்டு சென்று விடுவார்கள். தானம் அளித்தவருக்கு அதனால் எந்த பயனும் கிடைக்காது. எனவே எல்லா யுகங்களிலும் தானமளிக்கும் சடங்கு இம்முறையிலேயே செய்யப்படுகிறது.
கரந்தமன் கூறினார், 4 யுகங்களின் அமைப்பை சரியாக அறிய விரும்புகிறேன். எனக்கு எப்போதும் இந்த விருப்பம் இருந்து வருகிறது. மகாகாலர் விவரித்தார். முதல் யுகம் கிருத்த யுகம் என்பதை அறிந்து கொள்வாய். அதன் பின் திரேதா யுகம் வருகிறது. பின்னர் துவாபர யுகம் மற்றும் கலியுகம். சுருக்கமாக கூறினால் இவை 4 ஆகும். யுக விருத்தம், அதாவது யுகங்களின் முக்கிய பண்புகள் பின்வருமாறு. கிருத்த யுகம் சாத்வீக தன்மை கொண்டது, அதாவது மக்கள் சாத்வீக இயல்புடையவர்களாகவே இருப்பார்கள். திரேதா யுகம் ராஜச தன்மை கொண்டது. துவாபர யுகம் ராஜச மற்றும் தாமச குணங்களின் கலவையாகும். அங்குள்ள மக்கள் இருவிதமான இயல்புகளையும் கொண்டிருப்பார்கள். அதே வேளையில் கலியுகம் தாமச மந்தமானது அல்லது அறியாமை சார்ந்த இயல்புடையதாக அறியப்பட வேண்டும். கிருத்த யுகத்தில் தியானமே மிகச் சிறந்ததாக கருதப்படுகிறது. திரேதா யுகத்தில் யாகம் சிறந்தது எனப்படுகிறது. துவாபர யுகத்தில் நன்னடத்தையும் உண்மையுமே உயர்ந்தவை. கலியுகத்திலோ தானம், கொடை மட்டுமே மிக சிறந்ததாக விளங்குகிறது. கிருத்த யுகத்தில் படைப்பு என்பது மனதின் மூலமே திகழ்கிறது. மக்களின் நடத்தையானது இன்பத்தை நோக்கமாக கொண்டதாக அமைகிறது. மக்கள் மிகுந்த தேஜசுடனும் ஒளிவீசும் தோற்றம் புத்திசாலித்தனத்துடனும் திகழ்கிறார்கள். அவர்கள் மன நிறைவுடனும் எப்போதும் மகிழ்ச்சியுடனும் இன்பங்களை நுகர்வதில் மிகுந்த ஆர்வத்துடனும் இருக்கிறார்கள். கிருத யுகத்தில் மக்களிடையே உயர்வு தாழ்வு என்ற பாகுபாடு ஏதுமில்லை. அவர்கள் அனைவரும் எவ்வித வேறுபாடும் இன்றி மங்களகரமானவர்களாக திகழ்கிறார்கள். அவர்கள் சமமான ஆயுள் காலம், மகிழ்ச்சி மற்றும் அழகை கொண்டுள்ளனர். அவர்களுக்கு மகிழ்ச்சியோ அல்லது அன்போ குறைவதில்லை. அவர்களுக்குள் சச்சரவுகளோ வெறுப்போ அல்லது உடல் சோர்வோ ஏற்படுவதில்லை. கருணை உள்ளம் கொண்டவர்களாக அவர்கள் மலைகளிலோ அல்லது கடலிலோ தீவுகளிலோ வசித்து வந்தனர். அக்காலத்தில் சாதி பாகுபாடோ அல்லது வாழ்க்கையின் பல்வேறு நிலைகளுக்கான ஆசிரம ஒழுங்குமுறைகளோ இருக்கவில்லை. கலப்பு சாதி குறித்த கேள்வியே எழவில்லை. அவர்கள் மற்றவர்களை வழிபடாமல் எப்போதும் சிவபெருமானை மட்டுமே தியானித்து வந்தனர். அந்த யுகத்தின் 4ஆம் பகுதியில் மகிழ்ச்சியான நடத்தை மறைந்து போனது. அதன் பின்னர் மரங்கள், குதிரைகள் மற்றும் இருப்பிடங்கள் தோன்றின. அந்த மரங்கள் ஆடைகள், அணிகலன்கள் மற்றும் பழங்களை வழங்கின. அதே மரங்களில் இலைகளால் ஆன கிண்ணம் போன்ற அமைப்புகளில் தேனீக்களால் உருவாக்கப்பட்ட சிறந்த தேனும் கிடைத்தது. அது நறுமணமும் சிறந்த நிறமும் மிகச்சிறந்த சுவையும் கொண்டிருந்தது. கிருத்த யுகத்தின் இறுதியில் மக்கள் அந்த தேனையே உணவாக கொண்டு வாழ்ந்து வந்தனர். மக்கள் நன்கு ஊட்டச்சத்துடனும் மகிழ்ச்சியுடனும் வளர்ந்தனர். அவர்கள் நோயற்றவர்களாக திகழ்ந்தனர். சிறிது காலத்திற்கு பின்னர் அவர்களின் சுவை உணர்வு தீவிரமடைந்தது. அந்த யுகத்தின் இயல்புக்கேற்ப சிவபெருமானை தியானிக்கும் வழக்கம் குறைந்து போனது. அவர்கள் அந்த மரங்களிலிருந்து பொருள்களை வலுக்கட்டாயமாக பறிக்கத் தொடங்கினர். பேராசை என்னும் குறைபாட்டினால் தூண்டப்பட்டு அவர்கள் செய்த இந்த தவறான செயலால் சில இடங்களில் அந்த கல்ப விருட்சங்களும் விருப்பங்களை நிறைவேற்றும் மரங்கள், அவற்றில் மிகுந்த தேனும் அழிந்து போயின. கிருத்த யுகத்திற்கும் திரேதா யுகத்திற்கும் இடைப்பெற்ற அந்த சந்தி காலம் மாற்றுக்கால முடிவடையும் தருவாயில் இருந்த போதிலும் மக்களிடையே போட்டியும் பிணக்குகளும் தோன்றின. கடும் குளிராலும் வெப்பமான சூரிய ஒளியாலும் அத்துடன் மன வேதனைகளாலும் அவர்கள் மிகுந்த மனச்சோர்விற்கு ஆளானார்கள். தங்களை பாதுகாத்து கொள்ளும் நிழலுக்கான அவர்கள் ஆங்காங்கே வீடுகளையும் இருப்பிடங்களையும் அமைத்து கொண்டனர். அதன் பின்னர் திரேதா யுகத்தில் சித்திகள், அதிசய ஆற்றல்கள் மீண்டும் அவர்களுக்கு கிடைத்தன. மழையின் காரணமாக கிராமப்புற மற்றும் வனப்பகுதி சார்ந்த 14 வகையான மருத்துவ மூலிகைகளும் பிற தாவரங்களும் வளர்ந்தன. பூமியில் நீர்வளம் மிகுதியாக இருந்ததால் விதைகள் விதைக்கப்படாமலேயே உழப்படாத நிலத்தில் பயிர்கள் விளைந்து முதிர்ச்சி அடைந்தன. பருவத்திற்கேற்ற பழங்கள் மற்றும் மலர்களுடன் மரங்கள், கொடிகள் மற்றும் புதர்கள் வளர்ந்தன. அவற்றையும் தானியங்கள், பழங்கள் மற்றும் மலர்களையும் கொண்டு மக்கள் தங்கள் வாழ்வை நடத்தினர். அதன் பின்னர் அவர்களிடம் காமமும் பேராசையும் மீண்டும் எல்லா வகையிலும் தோன்றின. ஆறுகள், வயல்கள் மற்றும் மலைகளை தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து மிகுந்த வலிமையுடன் அவற்றை பயன்படுத்திய அவர்கள் மரங்கள், கொடிகள் மற்றும் மருத்துவ மூலிகைகளின் விளைபொருட்களை வலுக்கட்டாயமாக அபகரித்தனர். இதனால் அந்த 14 வகையான மருத்துவ மூலிகைகளும் பிற தாவரங்களும் எதிர்பார்ப்புக்கு மாறாக அழிந்து போயின. தலை குனிந்து பூமிக்குள் மறைந்தவாறு அந்த மருத்துவ மூலிகைகள்
மூலிகைகள் பூமிக்குள் சென்று விட்டன. மக்கள் துன்பத்திற்கு ஆளானார்கள். அனைத்து உயிரினங்களின் நலனுக்காகவும் வேணனின் மகனான பிருத்து பூமியாகிய பசுவை கறந்து அதிலிருந்து பயன்களை பெற்றான். அன்று முதல் மருத்துவ மூலிகைகளும் பிற தாவரங்களும் கலப்பையை கொண்டு உழுது பயிரிடப்படுகின்றன. மக்கள் விவசாய தொழில்கள் மூலம் வாழ்வாதாரத்தை பெற்றனர் மற்றும் க்ஷத்திரியர்களால் பாதுகாக்கப்பட்டனர். வர்ண சாதி மற்றும் ஆசிரம வாழ்க்கை நிலைகள் அமைப்பு மற்றும் யாகம் செய்தல் ஆகியவை திரேதா யுகத்தின் சிறப்பம்சங்களாகும். அறிவற்ற மக்கள் சதாசிவ தியானம் எனும் முக்தி வழியை கைவிட்டு கவர்ச்சிகரமான பேச்சுக்களுக்கு உலகியல் இன்பங்களுக்கு முக்கியத்துவம் அளித்தனர். பற்றின் காரணமாக அவர்கள் சொர்க்கத்தை அடைந்தனர். அதன் பின்னர் துவாபர யுகத்தின் மனிதர்கள் மனம் வாக்கு மற்றும் செயல் ஆகியவற்றின் வெவ்வேறு கண்ணோட்டங்களையும் கருத்துக்களையும் கொண்டிருக்கத் தொடங்கினர். விவசாயம் மற்றும் பிற தொழில்கள் பெரும் சிரமத்துடன் மேற்கொள்ளப்பட்டன. அவர்களிடம் பேராசை ஏற்பட்டது. மன உறுதி குறைந்தது. அவர்கள் சிவனை கைவிட்டனர். தர்மங்கள் மத சடங்குகள் ஒன்றோடொன்று கலந்தன. துவாபர யுகத்தில் வர்ண சாதி மற்றும் ஆசிரம வாழ்க்கை நிலைகள் ஒழுங்குமுறைகள் அழியத் தொடங்கின. வியாசரால் வேதங்கள் 4ஆக பிரிக்கப்பட்டன. பிராமணர்களின் நலனுக்காக ஒரு வேதம் 4 பகுதிகளாக பிரிக்கப்பட்டது. மக்களின் முக்கியத்துவம் காரணமாக இதிகாசங்களும் புராணங்களும் வேறுபட்டன அல்லது பலவாக பெருகின. 18 புராணங்களாவன பிரம்மம், பத்மம், வைஷ்ணவம் அதாவது விஷ்ணு புராணம், சைவம், பாகவதம், நாரதீயம், 7ஆவதாக மார்க்கண்டேயம், 8ஆவதாக குறிப்பிடப்படும் ஆக்னேயம், 9ஆவதாக அறிவிக்கப்படும் பவிஷ்யம், 10ஆவதாக கருதப்படும் பிரம்ம வைவர்த்தம், 11ஆவதான லைங்கம், 12ஆவதான வாராகம், 13ஆவதான ஸ்காந்தம், 14ஆவதான வாமனம், 15ஆவதாக கருதப்படும் கூர்மம், 16ஆவதாக கருதப்படும் மத்ஸ்யம் மற்றும் காருடம். அடுத்தது மற்றும் இதற்கு பின்னர் வருவது பிரம்மாண்டம். இந்த வராக கல்பத்தில் தோன்றிய வியாசர்களை குறித்து செவிமடுங்கள். அவர்கள் ருத்து, சத்யபார்கவர், ஆங்கிரசு, சவித்ரு, மிருத்யு மற்றும் அறிவார்ந்த சதகிருது ஆகியோர் ஆவர். அவர்களை தொடர்ந்து வருபவர்கள் வசிஷ்டர், சாரஸ்வதர், த்விதாமன், வேதவத் முனிவர், திரிபுரத்தன், விஷ்ணு நாராயணராகவே கருதப்படும் சத தேஜஸ், அறிவார்ந்தவர், அருணி, காரகர், இறைவன், ருதஞ்சயர், கிருதஞ்சயர், பரத்வாஜர், கௌதமர், கவிசத்தமர் முனிவர், பாஜஸ்ரவஸ் முனிவர், யஷ்மாயனர், மேலும் திருணபிந்து, ருக்ஷர், சக்தி பராசரர், ஜாதுகர்ணியர் மற்றும் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் வடிவமான முனிவர் துவைபாயனர் ஆகியோர் ஆவர். அஸ்வத்தாமனை தலைவராக கொண்ட இவர்கள் அனைவரும் எதிர்காலத்தில் வரவிருப்பவர்களாக குறிப்பிடப்பட்டுள்ளனர். துவாபர யுகத்தில் உலக நன்மைக்காக இயற்றப்பட்ட தர்ம சாஸ்திரங்கள் வேறுபட்டவை. தர்ம சாஸ்திரங்களை அருளிய சட்ட வல்லுநர்கள் ஸ்மிருதிகாரர்கள் பின்வருமாறு: மனு, அத்ரி, விஷ்ணு, ஹாரீதர், யாக்ஞவல்யர், உசன, சாங்கிரஸ், யமன், ஆபஸ்தம்பர், சம்வர்த்தர், காத்யாயனர், ப்ரகஸ்பதி, பராசரர், வியாசர், சங்கர், லிகிதர், தக்ஷர், கௌதமர், சாதாதவர் மற்றும் வசிஷ்டர். துவாபர யுகத்தின் இறுதி பகுதிக்கு பின்னர் கலியுகம் தொடங்கும் போது சைவ யோக முறை மறைந்து யோகானந்தனர்கள் தோன்றினர். முதல் கட்டமான ஸ்வேத கலியில் சைவ நெறியை பரப்பியவர் ருத்ரரே ஆவார். அதன் பின்னர் சுதாரன், தாரணன், சுஹோத்ரன், கங்கணன், லோகன் எனும் மகா முனிவர், ஜெய்கேஷ்வர், ததிவாகனன், ரிஷப முனிவர், தர்மன், உக்ரன், அத்ரி, சபாலகன், கௌதமன், வேதசீர்ணன், கோகர்ணன், சிகண்டிபிருத்து, குஹாவாசி, ஜடாமாலி, பயங்கரமான அட்டகாசன், லாங்கலி, சம்யமி, சூலி, திண்டி, ஜுண்டேஸ்வரர், சகிஷ்ணு, சோமசர்மா மற்றும் காயாவரோகணத்தை சேர்ந்த லகுலீசர் ஆகியோர் வரிசையாக யோகத்தின் வருங்கால தலைவர்களாக யோகேஸ்வரர்களாக விளங்குவார்கள். மன்னா கலியுகத்தில் இவர்கள் சிவ வழிபாட்டு முறையை தொகுத்து விளக்குவார்கள். கலியுகத்தில் பின்பற்றப்பட வேண்டிய சாஸ்திரத்தின் தத்துவ அமைப்பின் சுருக்கம் இவ்வாறு கூறப்பட்டுள்ளது. மகிழ்ச்சியையும் அதே சமயம்
பொறாமையும் கவலையையும் அளிக்கக்கூடிய கலியுகத்தின் செயல்பாடுகளை செவிமடுப்பாயாக. கலியுகத்தில் தாமச குணத்தால் புலன்கள் ஆட்கொள்ளப்பட்ட மனிதர்கள் வஞ்சகத்தையும் பொறாமையையும் வளர்த்து கொள்வார்கள். அவர்கள் துறவிகள் மீது பொறாமை கொண்டு அவர்களை கொல்வார்கள். கலியுகத்தில் உலக பொருள்கள் மீதான பற்று மிகுந்த துன்பத்தை அளிக்கும் வகையில் ஆதிக்கம் செலுத்தும். பசி மற்றும் வறட்சி குறித்த அச்சம் எப்போதும் நிலவும். அனைத்து நாடுகளிலும் துன்பகரமான சூழல் மிக கடுமையாக இருக்கும். மக்கள் அறமற்ற செயல்களில் ஈடுபடுவதால் ஸ்ருதி வேதங்கள் ஒரு அதிகாரபூர்வமான வழிகாட்டியாக கருதப்படாது. அவர்கள் இறைபக்தி அற்றவர்களாகவும் முறையற்ற நடத்தை கொண்டவர்களாகவும் அதிக கோபக்காரர்களாகவும் தேஜஸ் மற்றும் பொலிவு குறைந்தவர்களாகவும் இருப்பார்கள். பேராசை கொண்டவர்கள் பொய் கூறுவார்கள். தீய குணம் கொண்டவர்களாக இருப்பார்கள். அவர்களுக்கு பெண் சந்ததிகளே அதிகம் இருப்பார்கள். தீய வழிபாடுகள், தவறான கல்வி, ஒழுக்கக்கேடு, நிந்தனைக்குரிய நூல்கள் மற்றும் பிராமணர்களின் குறைபாடுள்ள கர்ம வினைகள் ஆகியவற்றால் மக்கள் தொகை குறையத் தொடங்கும். சத்திரியர்களும் வைசியர்களும் அழிந்து போவார்கள். சூத்திரர்களும் பிராமணர்களும் எண்ணிக்கையில் அதிகரிப்பார்கள். சூத்திரர்கள் பிராமணர்களுடன் அமர்ந்து உணவு உட்கொள்வார்கள். சூத்திரர்கள் அதே படுக்கையில் படுத்து உறங்குகிறார்கள். சூத்திரர்கள் பிராமணர்களைப் போலவும் பிராமணர்கள் சூத்திரர்களைப் போலவும் நடந்து கொள்கிறார்கள். திருடர்கள் அரசர்களுக்குரிய செயல்பாடுகளில் ஈடுபடுகிறார்கள். அரசர்கள் திருடர்களைப் போல நடந்து கொள்கிறார்கள். கற்புள்ள மனைவிகள் அரிதாகி விடுகிறார்கள். மையல் நாயகர்களை சந்திக்க செல்லும் பெண்கள் அபிசாரிகைகள் பெருகுகிறார்கள். அப்போது பூமி குறைவான பலன்களையும் விளை பொருள்களையும் தருகிறது. சில இடங்களில் அது அளவுக்கு அதிகமான பலன்களை தருகிறது. அரசர்கள் குடிமக்களை காப்பதில்லை, மாறாக தங்கள் பாவ இயல்பில் எதற்கும் அஞ்சாதவர்களாகி அவர்களை கொள்ளையடிக்கிறார்கள். சத்திரியர்களாக பிறக்காதவர்கள் ஆட்சியாளர்களாகிறார்கள். பிராமணர்கள் சூத்திரர்களை சார்ந்தே பிழைப்பு நடத்துகிறார்கள். சூத்திரர்கள் அனைவரும் வாதிடுபவர்களாகவும் விவாதிப்பவர்களாகவும் தத்துவங்களை எடுத்துரைப்பவர்களாகவும் மாறுகிறார்கள். அவர்கள் பிராமணர்களால் பாராட்டப்படுகிறார்கள் அல்லது வணங்கப்படுகிறார்கள். பிராமணர்கள் அமர்ந்திருப்பதை கண்டாலும் மந்த புத்தி கொண்டவர்கள் மரியாதை நிமித்தமாக எழுந்து நிற்பதில்லை. மிகுந்த பணிவுடன் பிராமணர்கள் தங்கள் கரத்தினை வாயில் வைத்து கொண்டு இழிந்த சூத்திரர்களின் செவிகளில் கூட ஏதேதோ வார்த்தைகளை ரகசியமாக கூறுகிறார்கள். பிராமணர்கள் அங்கேயே பார்த்து கொண்டிருக்கும் போதே சூத்திரர்கள் உயர்ந்த ஆசனங்களில் அமர்கிறார்கள். இதை அறிந்திருந்தும் அரசன் அவர்களை தண்டிப்பதில்லை. காலத்தின் மாறிய வல்லமையை காணுங்கள். குறைந்த கல்வி அறிவு கொண்ட ஆனால் அதிகாரமும் செல்வமும் மிக்க பிராமணர்கள் சூத்திரர்களை சிறந்த வெண்மலர்கள் மற்றும் பிற அலங்காரங்களால் அழகுபடுத்துகிறார்கள். பிராமணர்கள் மத விரோதிகளிடமிருந்து இழிவான பண பரிசுகளை ஏற்றுக்கொள்கிறார்கள். இதனால் மிக இழிந்த பிராமணர்கள் கடக்க முடியாத ரௌரவ நரகத்தில் விழுகிறார்கள். பிராமணர்கள் தங்கள் தவத்தின் மற்றும் யாகங்களின் பலன்களை விற்க தொடங்குகிறார்கள். கலியுகத்தின் அத்தகைய துறவிகள் யதிகள் கோடிக்கணக்கில் இருப்பார்கள். அக்காலத்தில் மக்களுக்கு ஆண் சந்ததி குறைவாகவும் பெண் குழந்தைகள் அதிகமாகவும் இருப்பார்கள். அவர்கள் வேத வாக்கியங்களையும் வேதங்களில் கூறப்பட்டுள்ள விஷயங்களையும் இகழ்ந்து பேசுகிறார்கள். சூத்திரர்களை இயற்றிய புனித நூல்கள் அதிகாரபூர்வமானவையாக அங்கீகரிக்கப்பட்டவையாக மாறுகின்றன. வேட்டையாடும் விலங்குகளின் ஆதிக்கம் பெருகும். பசுக்களின் எண்ணிக்கை குறையும். தானம் போன்ற புனிதமான சடங்குகளில் எவரிடமும் தூய்மை இருக்காது. நல்லவர்கள் அழிவிற்குள்ளாவார்கள். அரசர்கள் மக்களை போதிய அளவு பாதுகாக்கும் திறனற்றவர்களாக இருப்பார்கள். மக்கள் உணவுப் பொருள்களை விற்பனை செய்வார்கள். 4 சாலைகள் சந்திக்கும் இடங்களில் வேத நூல்கள் விற்பனை செய்யப்படும். கலியுகத்தில் இளம் பெண்கள் தங்கள் கூந்தலை விற்பார்கள். பெண்களே முதன்மையான மற்றும் முக்கிய நபர்களாக திகழ்வார்கள். அவர்கள் அழுக்கு ஆடைகளை அணிந்திருப்பார்கள். கடினமான மற்றும் கரடு முரடான சுபாவம் கொண்டவர்களாக இருப்பார்கள். அவர்கள் ஆணவம் மற்றும் பேராசை கொண்டவர்களாகவும் கிருத்யா எனப்படும் தீய சக்திகளைப் போல பெருமளவில் உணவை
உணவை உட்கொள்பவர்களாகவும் இருப்பார்கள். மக்கள் பெரும்பாலும் வணிகர்களாகவும் வியாபார நடவடிக்கைகளில் ஆர்வம் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள். தேவேந்திரனான வாசவன் பாகுபாடின்றி மழையை பொழிவான். மக்கள் பலவற்றையும் யாசிப்பவர்களாக இருப்பார்கள். தீய செயல்கள், நடத்தைகள் மற்றும் பழக்க வழக்கங்களை கொண்டவர்கள் மற்றும் பொய்யான ஏமாற்றும் வேடமடைந்த மத விரோதிகள் நாஸ்திகர்கள் அவர்களை சூழ்ந்திருப்பார்கள். அவர்கள் ஒருவரை ஒருவர் சார்ந்திருப்பார்கள். மக்கள் பாவச் செயல்களை செய்வதில் துணிச்சலாக இருப்பார்கள். அவர்கள் மற்றவர்களின் ரத்தினங்களையும் ஆபரணங்களையும் கொள்ளையடிப்பார்கள். பிறர் மனைவியர் கற்பை சிதைப்பார்கள். யுகத்தின் முடிவில் 16 வயதிற்குட்பட்ட ஆண்கள் குழந்தைகளை பெறுவார்கள். 12 வயதுடைய பெண்கள் குழந்தைகளை பெற்றெடுப்பார்கள். திருடர்களை மற்ற திருடர்கள் கொள்ளையடிக்கும் நிலை ஏற்படும். அந்த திருடர்களிடமிருந்து அனைத்தையும் பறித்து செல்லும் வேறு கொள்ளையர்களும் இருப்பார்கள். அறிவு தேடலும் புனித சடங்குகளும் வழக்கொழிந்து போகும்போது, உலகம் பக்தி சார்ந்த செயல்களற்றதாக மாறும்போது, புழுக்கள், எலிகள் மற்றும் அரவங்கள் மனிதர்களை துன்புறுத்தி வருத்தும். மன்னனே, அக்காலத்தில் வர்ணாசிரம தர்மத்திற்கு, சாதி அமைப்பு மற்றும் வாழ்க்கையின் 4 நிலைகள் சார்ந்த ஒழுக்க நெறிக்கு எதிரான மனப்பான்மை கொண்ட மத விரோதிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும். கலியுகத்தில் மக்கள் பாவச் செயல்களில் அதிக ஈடுபாடு கொண்டிருப்பதால் தமோ குணம் காரணமாக குழந்தைகள் மற்றும் மனைவியர் சார்ந்த துயரங்கள், உடல் சிதைவு மற்றும் நோய்கள் போன்றவை ஏற்படும். கலியுகம் இத்தகைய குறைபாடுகளின் இருப்பிடமாக இருந்தாலும் அதன் சிறந்த நற்குணங்களையும் செவிமடுங்கள். முந்தைய 3 யுகங்களை சேர்ந்தவர்களும் புனிதமான சடங்குகளை செய்யும் பாக்கியம் பெற்றவர்களும் இவ்வாறு கூறுகின்றார்கள். அக்காலத்தில் கலியுகத்தில் மனிதர்கள் மிக குறுகிய காலத்திலேயே சித்தியை, ஆன்மீக நிறைவை அடைகிறார்கள். கலியுகத்தில் ஸ்ருதிகள், ஸ்மிருதிகள் மற்றும் புராணங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள புனிதமான சடங்குகளை நம்பிக்கையுடனும் பக்தியுடனும் செய்யும் மனிதர்கள் விரைவில் சித்தியை அடைகிறார்கள். திரேதா யுகத்தில் புனிதமான சடங்குகளின் பலன் ஓராண்டிலும், துவாபர யுகத்தில் செய்யப்படும் சடங்குகளின் பலன் 1 மாத காலத்திலும் கிடைக்கின்றன. ஆனால் கலியுகத்தில் ஒரு புத்திசாலியான பக்தர் அத்தகைய சடங்குகளை முழு முயற்சியுடன் செய்தால் அந்த பலன்கள் ஒரே நாளில் கிடைக்கின்றன. மன்னா, கலியுகத்தில் பகவான் ஸ்ரீஹரி மற்றும் ஹரனின், விஷ்ணு மற்றும் சிவனாரின் புனிதமான சடங்குகளை செய்து சித்தியை அடையும் மனிதர்களின் எண்ணிக்கை மற்ற 3 யுகங்களிலும் சித்தியை அடைந்தவர்களின் எண்ணிக்கைக்கு இணையானதாகும். 28வது கலியுகத்தில் என்ன நிகழப்போகிறது என்பது என்னிடமிருந்து நீ அறிந்து கொள்வாய். கலியுகத்தில் 3290 ஆண்டுகள் கடந்த பின்னர் பூமியில் சூத்ரகன் என்ற பெயருடைய வீரர்களின் தலைவன் ஒருவன் பிறப்பான். அவன் பூமியின் பாரத்தை நீக்குபவனாக இருப்பான். அவன் நாம் அந்த இடத்தில் லிங்கத்தை வழிபட்டு சித்தியை அடைவான். அதன் பின்னர் கலி சகாப்தத்தின் 3310வது ஆண்டில் நந்தர்களின் அரசு உருவாகும். சாணக்கியன் அவர்களை அழிப்பார். அவன் சுக்ல தீர்த்தம் என்னும் இடத்தில் அனைத்து பாவங்களில் இருந்தும் விடுபடுவார். 3020வது ஆண்டில் விக்ரமாதித்யனின் அரசு உருவாகும். துர்க்கையின் அருளால் அவன் சித்தியை அடைவான். அவன் ஏழை மக்களை காப்பான். அதன் பின்னர் 3100வது ஆண்டில் சாக அரசன் என்ற பெயருடைய ஒருவன் தோன்றி மக்களின் கடும் வறுமையை நீக்குவான். 3600வது ஆண்டில் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் அம்சமாகவும் தர்மத்தை காப்பவராகவும் விளங்கும் பகவான் புதன் அவதரிப்பார். ஹேமசதனன் மற்றும் அஞ்சனி ஆகியோரின் மகனாக மகதன் அவதரிப்பான். அந்த உன்னத ஆன்மா கொண்டவரின் செயல்கள் பலவாக அமையும். அவன் கோடிக்கணக்கான கொடியவர்களை கொல்வான். அவர்களுள் ஜோதிர்விந்து என்பவன் தலைவனாவான். அவன் 64 ஆண்டுகள் 7 கண்டங்களையும் ஆட்சி செய்வான். தன் பக்தர்களிடையே புகழை நிலைநிறுத்திவிட்டு அவன் சொர்க்கம் செல்வான். நற்குணங்களால் மற்ற அவதாரங்களை விட சிறந்தவனாக திகழ்வதால் மக்கள் அவனை பாவங்களை போக்குபவன் புதன் என்று போற்றுவார்கள். கலியுகத்தின் 4400வது ஆண்டில் சந்திர வம்சத்தில் பிரமிதி என்ற மாவீரன் தோன்றுவான். அவன் பல படைகளுக்கு வலிமை மிக்க தலைவனாக திகழ்வான். அவன் கோடிக்கணக்கான மிலேச்சர்களையும் மத விரோதிகளையும் நாஸ்திகர்களையும் கொல்வான். பின்னர் எவ்வித கலப்படமும் இல்லாத தூய மற்றும் உன்னதமான வேத தர்மத்தை அவன் மீண்டும் நிலைநாட்டுவான்.
அந்த மன்னன் கங்கை மற்றும் யமுனை நதிகளுக்கு இடைப்பட்ட பகுதியில் உயிர் துறப்பான். காலப்போக்கில் மக்கள் கடும் துன்பத்திற்கு ஆளாவார்கள். அவர்கள் வஞ்சக எண்ணத்துடன் கொடிய சடங்குகளை செய்வார்கள். அவர்கள் கட்டுப்பாடற்றவர்களாகவும் அதீத பேராசை கொண்டவர்களாகவும் இருப்பார்கள். அவர்கள் குழுக்களாக திரண்டு ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்வார்கள். மிகுந்த மன கிளர்ச்சியுடனும் கடும் மன உளைச்சலுடனும் காணப்படுவார்கள். ஸ்ருதிகள் மற்றும் ஸ்ருதிகள் கூறப்பட்ட புனிதமான சடங்குகள் வழக்கொழிந்து போகும்போது அவர்கள் ஒருவரை ஒருவர் கொன்று குவிப்பார்கள். அவர்கள் ஒழுக்கமற்றவர்களாகவும் நன்னெறி முறைகளை மீறுபவர்களாகவும் இருப்பார்கள். அவர்களிடம் கருணை, அன்பு மற்றும் நாணம் ஆகியவை இருக்காது. அவர்கள் குட்டையான உருவம் கொண்டவர்களாக இருப்பார்கள். 25 வயதிலேயே அவர்கள் தங்கள் வீடுகளையும் மனைவிகளையும் துறப்பார்கள். துயரத்தாலும் புலன்களின் கொந்தளிப்பினாலும் பீடிக்கப்பட்டு ஐயகோ ஐயகோ என்று கதறியபடி அலைவார்கள். தொடர் மழையின்மையால் பாதிக்கப்பட்டு துன்புறும் அவர்கள் தங்கள் பயிர், செயல் மற்றும் பிற நடவடிக்கைகளை கைவிடுவார்கள். அவர்கள் தங்கள் சொந்த பகுதிகளை விட்டுவிட்டு எல்லை பகுதிகள், நதிக்கரைகள், கடற்கரைகள் மற்றும் மலை பகுதிகளை நோக்கி செல்வார்கள். அவர்கள் பரிதாபகரமான மற்றும் மனச்சோர்வுற்ற நிலையில் இருப்பார்கள். பச்சையான இறைச்சி, கிழங்குகள் மற்றும் பழங்களை உட்கொண்டு உயிர் வாழ்வார்கள். மரப்பட்டை ஆடைகளையோ அல்லது மான் தோல்களையோ அணிந்திருப்பார்கள். உடைமைகளோ அல்லது புனித சடங்குகளோ அற்றவர்களாக இருப்பார்கள். மிலேச்சனான சால்வன் அறச்செயல்கள் நடைபெறும் இடங்கள் அனைத்தையும் அழிப்பான். உயர்ந்த, நடுத்தர மற்றும் தாழ்ந்த நிலைகளை குறித்து கவலை கொள்ளாமல் கொடூரமான செயல்களை செய்பவனாக அவன் இருப்பான். அவனை அழிப்பதற்காக பிரபஞ்சத்தின் இறைவனான பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே சிறந்த மன்னனே சம்பல கிராமத்தில் விஷ்ணு சயசின் மகனாக அவதரிப்பார். சிறந்த பிராமணர்களால் சூழப்பட்ட அவர் கோடிக்கணக்கான பாவிகளை அழித்த பின்னர் சால்வனையும் கொல்வார். வேதத்தை முன்னிறுத்தி அதை பின்பற்றி செல்லும் அந்த தர்மத்தை அவர் பாதுகாப்பார். பல உன்னதமான பணிகளை செய்த பின்னர் பரமேஸ்வரன் உயர்ந்த இறைவன் நல்ல மக்களுக்காக தர்மம் எனும் வடிவிலான ஒரு படகை உருவாக்குவார். பின்னர் அவர் மறு உலகிற்கு செல்வார். பின்னர் மன்னனே கிருத்த யுகம் மீண்டும் செயல்படத் தொடங்கும். மற்ற யுகங்களை விட முதல் கிருத்த யுகமே சிறந்தது. 28வது கலியுகம் தொடங்கவிருக்கும் நிலையில் கிருத்த யுகத்தில் சூரிய வம்சமும் சந்திர வம்சமும் மன்னன் மரு மற்றும் தேவாபி ஆகியோரிடமிருந்து தொடரும். ஸ்ருத தேவரிடமிருந்து பிராமணர்கள் தோன்றுவார்கள். மன்னனே, இவ்வாறு தான் 4 யுகங்களின் அமைப்பு உள்ளது. 4 யுகங்களிலும் ஹரன் மற்றும் அச்சுதன் ஆகியோரை வழிபடுபவர்களே பாக்கியசாலிகள் ஆவர். 40ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.